ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலிலிருந்து இன்றைக்கி நல்ல ஜூஸியான டேஸ்டான ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபியான ரசகுல்லா எப்படி நல்ல சாஃப்டாக ஜூஸியாக செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ரசகுல்லா ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதை செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஹார்டாகிடுறனால அதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அதில் என்னென்ன தவறுகள் செய்கிறோம், அதை எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் முழு விளக்கங்களோடு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்காக எடுக்கும்போது நமக்கு நிறைய பன்னீர் தோல்கள் கிடைக்கும். ரசகுல்லாயும் நமக்கு அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த காய்ச்சின பாலில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். இந்த வினிகரை 3 பகுதியாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பால் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைவான தீயில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட இந்த 1 டேபிள் ஸ்பூனில் ஓரளவு ஒரு பகுதி சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2வது பகுதி சேர்த்து கிளறி விடுறேன். அடுத்தது மீதமுள்ள இந்த 3வது பகுதியையும் நான் இந்த பாலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். எனக்கு பால்லேருந்து தண்ணி தனியாக பன்னீர் தனியாக திரிஞ்சு கிடச்சிருச்சு. இதை ஒரு வடிகட்டியில் வெள்ளை துணி போட்டு நான் தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடுறேன். இந்த தண்ணி நல்ல சத்து மிகுந்த தண்ணி. இதில் நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரைஸ் களையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த பன்னீரை நல்லா அலசிக்கிறேன். எதுக்காக அலசுகிறேன் அப்படின்னா, வினிகரோட ஃப்ளேவர் இதில் இருக்கும். அந்த ஃப்ளேவர் போகிறதுக்காக நான் தண்ணி விட்டு அலசிக்கிறேன். அலசிட்டு இப்போ இதில் உள்ள தண்ணிகளை நான் பிழிஞ்சிக்கிறேன். பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த கரண்டி வச்சு நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி மீதமுள்ள தண்ணியையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல தான் கவனமாக கவனிக்கணும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் தவறுகள் வரும். இந்த தண்ணியை ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் தண்ணியை நல்லா இறுக்கமாக பிழியக்கூடாது. அப்படி பிழிஞ்சால் நமக்கு பன்னீர் துளிகள் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் இப்படி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடுறேன். நல்லா 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தண்ணியோட ஈரப்பதம் இந்த பன்னீர் துளிகளில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரசகுல்லா நல்ல சாஃப்டாக கிடைக்கும், நல்ல ஜூஸியாக கிடைக்கும். இப்போ இதை நான் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நான் பிணைச்சிக்க போகிறேன். நம்ம கைகளால் உதிர்த்து விட்டு இதை பிணைய நமக்கு நல்ல மாவு பதத்துக்கு கிடச்சிடும். அந்த பன்னீரோட தோள்களில் பாருங்கள், ஒரு ஈரப்பதம் இருக்குது. இதை மாதிரியான இந்த ஈரப்பதம் இருந்தால் தான் நமக்கு ரசகுல்லா நல்ல சாஃப்ட்னஸாக கிடைக்கும். நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணையும் போது நல்ல சாஃப்டாக வீரல்கள் இல்லாமல் நல்ல அழகாக மெதுன்னு கிடைக்கும். இப்போ நான் இந்த விரல்களை வச்சே தான் நான் பிணைய போகிறேன். நிறைய பேர் ரசகுல்லாவில் பார்த்துருப்பீங்க, கையோட இந்த கார்னர் பகுதியில் அழுத்தம் கொடுத்து பிணைய சொல்லுவாங்க. அப்படி பிணையும் போது நமக்கு கையும் வலிக்கும், அதே சமயத்தில் அழுத்தமாக பிசைஞ்சிருவோம். அப்படி பிசைகிறதுனால அந்த ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக ஹார்டாகிடும். ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே சாஃப்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை வச்சுருந்து மறுநாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போதோ இல்லை ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து சாப்பிடும்போதோ அது ரொம்ப ஹார்டாகிடும். நமக்கு அந்த ரசகுல்லா டேஸ்ட்டே பிடிக்காமல் போயிடும். நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ரசகுல்லா, சாஃப்டான ரசகுல்லா கிடைக்கும். அவ்வளோதான். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல பஞ்சு போல் இருக்கணும். எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் நமக்கு ரசகுல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் சிறு உருண்டைகளாக இந்த மாவுலேருந்து உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே அளவாக இருந்தால் நமக்கு ரசகுல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து கைகள் நடுவில் 2 கையும் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கிறேன். கையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அப்போ தான் நமக்கு சுகர் சிரப்பில் போடும்போது வீரல்கள் இல்லாமல் கிடைக்கும். இதே மாதிரி நான் எல்லா ரசகுல்லாவையும் உருட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு 19 உருண்டைகள் மீடியமான சைஸில் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த சைஸே நமக்கு சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிதாக கிடைக்கும். அதனால் இது கரெக்டான அளவாக இருக்கும். இது அப்படியே ஓரமாக வச்சிடுறேன். அடுத்தது ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை, 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன்.
எந்த கப்பால் சர்க்கரை எடுத்துக்கிறேனோ அதே கப்பால் தண்ணி 3 பங்கு 3 அளவு சேர்த்துக்கிறேன். ரசகுல்லாவுக்கு தண்ணி வந்து அதிகம் இருக்கணும். இப்போ இந்த சர்க்கரையும் இந்த தண்ணியும் ஒன்று சேர்ந்து கரைஞ்சி பிசுபிசுப்பு பதம் கிடைக்கணும். அந்த பிசுபிசுப்பு பதம் வரும்போது தான் நமக்கு ரசகுல்லாவில் அந்த ஜூஸியான அந்த ஜூஸி வந்து நல்ல ரசகுல்லாவில் இறங்கும், நல்ல ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். இப்போ தண்ணியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து கிடச்சிருக்கு. நீங்கள் கைகளில் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிசுபிசுப்பு தன்மை தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா கரெக்டான பதம் அப்படின்னு அர்த்தம். குலோப்ஜாம் பதத்துக்கு இருக்கக்கூடாது. நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் ரசகுல்லா வந்து நம்ம இந்த சுகர் சிரப்பில் போடும்போது நமக்கு நல்ல சாஃப்ட்னஸாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நான் உருட்டி வச்சுருக்கிற எல்லா ரசகுல்லாவையும் இந்த சர்க்கரை தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். மேலே கண்டிப்பாக மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ ஒரு 5 நிமிடம் ஆயிடுச்சு. 5 நிமிடம் கழித்து நான் இந்த பேனை கரண்டிகள் எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே கலக்கி விட்டுக்கிறேன். திரும்பவும் நான் ஒரு 5 நிமிடம் மூடி வச்சிடுறேன். நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நமக்கு நல்ல சாஃப்டான ஜூஸியான ரசகுல்லா வாவ் செமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு. நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே அதே மாதிரியே பெரிய வடிவத்தில் நல்ல சாஃப்டான ரசகுல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.